அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. சூரியன் சுக்கிரன் உச்சம். கோடிகளை குவிக்க போகும் ராசிக்காரங்க யாருன்னு நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் 2 முக்கிய கிரகங்கள் உச்சம் அடையுது. மேச ராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கிரனும் உச்சம் அடைகின்றனர். புதன் மீனத்தில் நீசம் அடைகிறார். கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நீடிக்குது. மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது என ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் ராம நவமி, சித்திரை வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, மதுரையில் சித்திரை திருவிழா என கொண்டாட்டங்கள் களை கட்டுது. உச்சம் பெற்ற கிரகங்களினால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பணம் வரும், திருமணம் கைகூடும், காதல் ஏற்படும், கோடிகளை குவிக்க போகிறாங்க என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் நடக்க உள்ள கிரகங்களின் பெயர்ச்சி, கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்ட விஷயங்களால் லட்சுமி நாராயண யோகம், புதாதித்ய யோகம், சூரியன் மேஷத்தில் உச்சமடைந்து குருவுடன் சேர உள்ளார். இதனால் ஏற்பட உள்ள லட்சுமி நாராயண யோகம் காரணமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாத கிரக பயிற்சி அதை பற்றி பார்க்கும் பொழுது 2024 ஏப்ரல் 2 புதன் பகவான் மேசராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். ஏப்ரல் 9 புதன் பகவான் வக்கர நிலையில் மேசத்திலிருந்து பின்னோக்கி வந்து மீனத்தில் நுழைய உள்ளார். ஏப்ரல் 13 சூரியன் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 23 மீனராசியில் செவ்வாய் பயிற்சி. ஏப்ரல் 24 மேசத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 25 மீனராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேராக பயணிக்க உள்ளார். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கும்பராசி. இந்த மாதம் நீங்கள் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடுவீங்க. அதன் மூலம் புகழும் பெயரும் பெறுவீங்க. வேலை தேடுறவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்பு கிட்டலாம். வேலைக்கான போட்டித் தேர்வுகளை நீங்கள் சிறப்பாக எழுதி அரசாங்க வேலையை பெற முடியும். இந்த மாதம் நீங்கள் மூட்டு வலி, கால் வலி போன்ற உபாதைகளை சந்திக்க நேரம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடன் தொல்லைகள் மற்றும் வழக்கு விவகாரங்கள் போன்றவை காரணமாக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம். இதற்கான பணத்தை உங்கள் சேமிப்பில் இருந்து பயன்படுத்தி கொள்வீங்க. எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் மூலம் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு உள்ளது. அதன் காரணமாகவும் செலவுகள் ஏற்படலாம். எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும். உங்கள் நடவடிக்கைகளில் கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேணும். பணியிடத்தில் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பை கிடைக்க பெறுவீங்க. அதன் மூலம் உங்கள் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடித்து அளிப்பீங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் ஆதரவை வழங்குவாங்க. உங்களை சுற்றி இருக்கும் வயசான நபர்கள் அளிக்கும் கருத்து உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். குழந்தைகள் குறித்து எடுத்த முடிவுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள நேரலாம். அதன் காரணமாக அவர்கள் முன்னேற்றம் காணலாம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி வெற்றி பெறுவாங்க. குடும்ப உறவில் மகிழ்ச்சி இருக்கும். என்றாலும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரலாம். எனவே வாக்குவாதங்களை தவிர்த்து விடணும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். அடுத்தது காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஏப்ரல் மாதத்தில் அன்பானவர்களுடன் காதல் உறவுகளில் ஈடுபடவும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளவும் முடியும். பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் காதல் உறவுகளில் ஈடுபடுவதிலும் வேடிக்கை மற்றும் மகிழ்ச்சியான வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட தொடர்பு அதிகரிக்கும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவங்க உங்களுக்கு பரிசுகளை வழங்கலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தொலைதூர உறவில் இருக்கிறவங்க
நேரில் சந்தித்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதம் பெற்றோர்கள் உங்கள் காதலை அங்கீகரிக்கலாம். ஒற்றையர்கள் தங்களுக்கு பிடித்தமானவங்கள்ட்ட காதலை வெளிப்படுத்தவும் காதல் விவகாரங்களில் ஈடுபடவும் இது சாதகமான மாதமாக தெரியுது. இருப்பினும் இளைய சகோதரர்களின் செல்வாக்கு காதல் உறவுகளில் சிக்கலை உருவாக்கலாம். எனவே அவர்கள் தொடர்பான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப சீராக இருக்கும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். என்றாலும் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேணும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் உறுதியாக இருக்க வேணும். உங்கள் முன்னோர்களை தவறாமல் வழிபடுவது உறவுகளில் உள்ள சவால்களை சமாளிக்க உதவும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது நிதி நிலைமையை பற்றி தான். இந்த மாதம் நீங்கள் அதிக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதிருக்கும் மற்றும் திடீர் பண இழப்புகள் ஏற்படலாம். இதனை தவிர்க்க உங்கள் எல்லா நடவடிக்கைகளிலும் நீங்கள் கவனமுடன் மேற்கொள்ள வேணும். திட்டமிட்டு வரவு செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் பணத்தை மிச்சப்படுத்த முடியும் மற்றும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. தந்தை அல்லது தந்தை வயதில் உங்கள் குடும்பத்தில் உள்ள வயசானவர்களின் உடல்நல பிரச்சனைகளுக்காக உங்கள் பணத்தை செலவழிக்க வாய்ப்புகள் உள்ளன. எனவே பெரும் சிரமங்களை தவிர்க்க அவர்களை கவனித்து அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உங்கள் பணத்தை கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் செலவிட வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் இழப்புகளை அதிகரிக்கக்கூடும். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சமூக சேவை நடவடிக்கைகளுக்கு ஒதுக்குமாறு பரிந்துரைக்கப்படுது. இது இழப்புகளை தவிர்க்கவும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உதவா. உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு புதிய இடங்களுக்கு இடமாற்ற வாய்ப்புகள் பயன்படுத்துங்க. உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரியும். உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு தொழில் உறுதுணையாக இருக்கும். உங்கள் கடின உழைப்புக்கு குறிப்பிடத்தக்க வருமானத்தை பெற உங்கள் எல்லா முயற்சிகளையும் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுது. புதன்கிழமையில் தொடர்ந்து விஷ்ணுவை வழிபடுவது உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம் மற்றும் தொழிலை பற்றி தான். இந்த மாதம் நீங்கள் பணி நிமித்தமாக நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க. அது உங்கள் உத்தியோக முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்காக நீங்கள் வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்லலாம். புது இடம் உங்கள் உத்தியோகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கும். நீங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவீங்க. அதன் மூலம் நல்ல பெயரும் புகழும் பெறுவீங்க. நீங்கள் சிறப்பாக செயலாற்றி பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவீங்க. பணியிடத்தில் உங்களால் சாதிக்க முடியும். உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடித்து முன்னேற குழு உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவது ரொம்ப சாத்தியமுங்க. தொழிலில் நீங்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. அது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் புதிய தயாரிப்புகளை செயல்படுத்துவது சாத்தியமாகும். உங்கள் வாடிக்கையாளர்கள் தளத்தை மேம்படுத்தவும் உங்கள் வணிகத்தை மேம்படுத்தவும் முடியும். இருப்பினும் வணிகம் தொடர்பான முதலீடுகள் ஆதரவாக தெரியவில்லை. எனவே நஷ்டத்தை தவிர்க்க முதலீட்டு திட்டங்களை இந்த மாதம் தள்ளி போடுவது நல்லது. கருப்புசாமியை வழிபடுவது இந்த மாதம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியம். கணுக்கால், சுவாசம், சைனஸ் மற்றும் ஒவ்வாமை தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு ஏப்ரல் மாதம் இது சாதகமான காலமாகும். எனவே முழுமையான குணமடைய இந்த பகுதிகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் சிகிச்சைக்கு செல்லலாம். இருப்பினும் இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இந்த பகுதிகளில் தற்காலிகமாக புதிய சுகாதார பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வாய்ப்பெல்லாம் வரப்போகுதுங்க. எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது பரிந்துரைக்கப்படுது. சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் சிவபெருமானை வழிபடுவதும் உடல்நல பிரச்சனைகளை குறைத்து உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் உறுதுணையாக இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவர்கள். இந்த மாதம் மாணவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்ற வேண்டியது இருக்கும். சக மாணவர்கள் அளிக்கும் கருத்துக்களை இந்த மாதம் தவிர்க்கணும். உங்கள் இலக்கை அடைய உங்கள் முடிவுகளில் உறுதியாக இருங்க. உங்கள் சூழலில் எதிரிகள் மூலம் பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளன. இது உங்கள் படிப்பில் உங்கள் கவனத்தை இழக்கச் செய்து வீழ்ச்சியை ஏற்படுத்தலாம். எதிரிகளிடமிருந்து விலகி இருங்க. படிப்பில் கவனம் செலுத்தவும் மற்றவங்களுடன் தொடர்புடைய பிரச்சனைகளில் ஈடுபடாமல் அவற்றை தீர்க்கவும் பரிந்துரைக்கப்படுது. உங்கள் படிப்பை மேம்படுத்தவும் உங்கள் இலக்கை அடையவும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மூத்தவர்களின் ஆதரவை பெறவும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சுப தேதிகள். 1, 2, 7, 11, 12, 13, 14, 15, 23, 24, 25, 28, 29. அடுத்தது அசுப தேதிகள் 3, 4, 5, 6, 16, 17, 21, 22, 30. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஏப்ரல் மாத ராசி பலன்களில்
கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.